शिरडीपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं ஓம் சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு கொடுத்த செய்தியை முழுமையாக கேள். நான் உனக்கு படிப்படியாக உதவுவேன். உன் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். நான் பல முயற்சிகளை செய்து விட்டேன் பாபா. இதுவரைக்கும் எனக்கு எந்த பலனும் இல்லை. இனிமே பாபா எனக்கு உதவி செய்ய மாட்டார் அப்படின்னாலே நீ கவலைப்படுற. அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? நான் உன்னுடைய ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டங்களை வகுத்துவிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இருக்கும் எல்லா ஆசைகளும் நிறைவேறணும் நான் உறுதியாக நம்புகிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. இத்தனை நாட்களாக நீ சந்தித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் பிறகு நீ இறுதி வெற்றியை அடையப் போகிறாய். நீ எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா? நம் முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விட்டன, அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்று நான் மீண்டும் உனக்கு உறுதியளிக்கிறேன். நீ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் சிரமங்களை சந்தித்திருந்தாலும் நீ இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். இனிமேல் உனக்கு எல்லா நன்மைகளும் கிட்டும். நன்மைகளும் இல்லை, இழப்புகளும் இல்லை. என் குழந்தையை, நீ நினைத்த அனைத்தும் இன்னும் நடக்கவில்லை என்றாலும் உன்னுடைய ஆசை நிச்சயமாக சரியான நேரத்தில் நிறைவேறும். அது விரைவில் நடக்கும். இந்த வியாழக்கிழமை எனக்கு மிகவும் பிடித்த வியாழக்கிழமை. நான் உனக்கு சொல்கிறேன், அது நிச்சயமாக நிறைவேறும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நினை. அப்போது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். நீ முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய கவனத்தை சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீ வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தால் என்ன செய்ய முடியும் சொல்லு என் குழந்தையே. ஏதாவது முயற்சி செய்திருந்தால் நான் உனக்கு உதவி இருப்பேன். அந்த முயற்சியில் உன்னை ஆதரித்து இருப்பேன். ஆனால் அதற்கு பதிலாக நீ எல்லாவற்றின் சுமையையும் என் மீது போட்டுவிட்டு நீ அங்கேயே உட்கார்ந்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறாய். இதுவரைக்கும் நீங்கள் ஏன் போராடிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் இறுதி கட்டத்தை அடைந்த பிறகு ஏன் உங்கள் எல்லா முயற்சியும் கைவிடுறீங்க? ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது நிறைய தடைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் முடிக்கும் வரைக்கும் விட்டு கொடுக்க கூடாது. நீங்கள் ஒரு பணியை தொடங்குகிறீர்கள், அதை பாதியில் நிறுத்தி விடுகிறீர்கள். அதை நீங்கள் முடிக்கவில்லை என்று தொடர்ந்து புகார் செய்கிறீர்கள். நாம் ஒரு பணியை தொடங்கும் போது அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக முடிக்கும் வரை நிறுத்தக்கூடாது. அப்போதுதான் நாம் அந்த பணியை முடித்து விட்டோமா இல்லையா என்று நமக்கு தெரியும். நம் மனதிற்கு தெரியும், நாங்கள் அதை பாதியிலேயே முடித்துவிட்டோம். அரை மனதுடன் வேலை செய்ய ஒருபோதும் நினைக்க வேண்டாம். என் குழந்தையை, நீங்கள் அதை முழுமையாக செய்வீர்கள் என்று சொல்லும்போது மட்டுமே அந்த வேலையை தொடங்குங்கள். அந்த வேலையை இறுதி வரை விட்டு விடாதீர்கள். இதை செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். நீங்கள் எல்லோருடனும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். நீங்களும் மற்றவர்களைப் போல சிரிப்பீர்கள். மேலும் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலைமை இருக்கும். மனநிலைக்கு ஏற்ற போல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். நேற்று என்னிடம் நன்றாக பேசினார்களே, இன்று ஏன் கோபப்படுகிறார்கள்? இன்று என்னை கண்டு கொள்ளவே இல்லையே? இதையெல்லாம் போட்டு மனதில் நிறைத்து கொண்டே இருக்கிறாரே. மனம் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. எனவே அனைவரையும் நீ நம்பாதே. நீ செய்த ஒவ்வொரு முயற்சியின் தோல்விக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் ஓரளவுக்கு பொறுப்பு. ரொம்ப தூரம் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ கொஞ்ச தூரத்தை ஒதுங்கியே இரு. இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சியில் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் இப்பொழுது உனக்கு மாற்றம் கிடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நீங்கள் செலுத்தும் கவனத்திற்கும் என் மீது நீங்கள் வைத்திருக்கும் பக்திக்கும் வரும் நாட்களில் உனக்கு நான் பெரும் உதவியாக இருப்பேன் என்று உறுதி செய்கிறேன். பாபா உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டப் போகிறார். இதனால் ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும். அந்த வாய்ப்பின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன்பு நீங்கள் பெற்றிராத ஒரு வெற்றியை பெறப்போகிறீர்கள். இந்த வெற்றி கிடைப்பதற்கு உன்னுடைய முழு முயற்சி மட்டுமே காரணம். இதுவரைக்கும் நீ கனவு கண்டு இருந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகிறாய். நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரையும் நம்பாதேன்னு நான் உனக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோ. நீ எல்லோருடனும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுகிறாய். ஆனால் எல்லோரையும் நம்பாதே. இப்போது உன் மனதில் உள்ள பாரம் உன் புன்னகைக்கு மட்டுமே. உலகை வீழ்த்தும் சக்தி உண்டு. எனவே குழந்தையே, எப்போதும் சிரிக்கவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க கற்றுக்கொள். நீ எத்தனை சிரமங்களை எதிர்கொண்டாலும் எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் உன் முகத்தில் புன்னகை மறைந்துவிடும். நீ எதையோ இழந்து விட்டாய் என்று எனக்கு உறுதியளிக்கிறாய். நீ எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும்.